வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் அகாடமிஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் SAEPன்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட் எபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் சேலஞ்சட் ஸ்டூடெண்ட் நீங்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்காகவே இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் கண்டக்ட் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ். ஸோ அவங்க தான் வந்து இது வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க தான் இந்த ப்ரோக்ராமை வந்து கண்டக்டும் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து எந்தெந்த இன்ஸ்டியூஷனெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ், இந்தியன் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் இந்தியன் நேஷனல் அண்ட் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் இவங்க எல்லாமே சேர்ந்து ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய மோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லி அவங்க இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்டட் ஹைலி மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டில் அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முழுக்க இந்த வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் June 10 to 29. ஸோ 1 month இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிற எல்லாருக்குமே ஸ்டைஃபன் கொடுத்துட்றாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10 பார்ட்டிசிபெண்ட் தான் அவங்க எடுக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட் வந்து அவுட் ஸ்டேஷன் ஸ்டேட்டில் இருந்தும் ஒரு 10 பீப்புளை வந்து லோக்கல் ஸ்டேட்டில் இருந்தும் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் நடக்கும். அப்புறம் டிசபிலிட்டி லெவல் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க. அடிஷ்னலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ நீங்கள் யூஜி படிக்கிறீங்கன்னா உங்களுடைய யூஜியோடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் கேளுங்க. பிஜி படிக்கிறீங்கன்னா நீங்கள் பிஜி படிக்கிற அந்த ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி யாராக இருந்தாலும் எலிஜிபிள் தான். ப்ளஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இயரிங், இம்பேரிங், விஷுவல் இம்பேரிங், அசிஸ்டன்ஸ், அதர் ப்ராசஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜருக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மஸ்ட்டு வந்து உங்களுடைய ஐடி கார்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், ஐடி கார்டு இருக்கணும், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். கண்டிப்பாக கம்பல்சரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா April 13 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலி மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இஃப் எனி டவுட் யூ கேன் கமெண்ட் ஆன் தி செஷன். ஐ வில் இமிடியேட்லி டு கிளியர் ஆஃப் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.